தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாபு கிருஷ்ணமூர்த்தி. சென்ற வாரம் நான் காசி யாத்திரை சென்றிருந்தேன். அப்போ எந்தெந்த வண்டியெல்லாம் போனேன், எப்படி காசியை போய் அடைந்தேன், அப்புறம் அங்கே என்னெல்லாம் பார்த்தேன், அங்கிருந்து பிரயாக்ராஜ் சென்றது, அங்கிருந்து கயாவுக்கு போனது, மறுபடியும் சென்னை திரும்பி வந்தது, இதை பற்றின முழு தகவல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதல்ல காசிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் காசிக்கு நேரடியாக ரயில்கள் இருக்கிறது. ஆனால் நான் திடீர்னு கிளம்புறதுனால எனக்கு நேரடியான ட்ரெயின் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணேன்னாக்கா, வீட்டில் இருந்து எங்கெங்கே எந்தெந்த நாள் எங்கெங்கே போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ட்ரெயினையும் நான் இங்கே வீட்டில் இருந்து எல்லா நெட்டில் ரிசர்வ் பண்ணிட்டேன். முதல்ல நான் இங்கேருந்து டெல்லி போகிற வண்டியில் ஏறி ஜான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இறங்கி, அங்கேருந்து நேராக பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்துக்கு அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி போனேன். அதுக்கப்புறம் பிரயாக்ராஜிலேருந்து வாரணாசிக்கு ஒரு ட்ரெயினில் போனேன். வாரணாசி காசிக்கு போயிட்டு காசியில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து கயாவுக்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சி போனேன். மறுபடியும் கயாலேருந்து காசிக்கு வந்தேன். ஆகவே இதெல்லாம் நான் எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் நான் திடீர்னு கிளம்புனதால எனக்கு வண்டியெல்லாம் கிடைக்கல. அதனால நான் இந்த மாதிரி போனேன். நீங்கள்லாம் போகிறதா இருந்தாக்கா 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா நேரடியாக காசிக்கு ட்ரெயின் இருக்குது, நேரடியாக பிரயாக்ராஜுக்கே ட்ரெயின் இருக்குது. ஆகவே அந்த ட்ரெயினை நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு போகலாம். சங்கமித்ரான்னு ஒரு வண்டி இருக்குது, சென்னை சென்ட்ரல்லேருந்து போகிறது. அந்த வண்டியை புக் பண்ணிங்கன்னா நேராக நீங்கள் போய் பிரயாக்ராஜில் போய் இறங்கிடலாம். நான் 31ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு சென்னையிலிருந்து நிசாமுதீன் போகக்கூடிய வண்டி, இந்த வண்டி பேர் டொரண்டோ எக்ஸ்பிரஸ். அந்த வண்டியில் புக் பண்ணி 31ஆம் தேதி காலையில் 6:05க்கு இந்த வண்டி இங்கே புறப்படுது. மறுநாள் காலையில் 5:30 மணிக்கு காலையில் ஜான்சி அப்படின்ற ஊரில் போயிட்டு நான் இறங்கிட்டேன். 2ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு வீராங்கனா லக்ஷ்மிபாய் ஜான்சி அப்படின்ற இந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். வீராங்கனா லக்ஷ்மிபாய் ஜான்சி இந்த ஸ்டேஷனுடைய பேர். ஜான்சின்றது ஒரு பெரிய ஊர், பெரிய சிட்டி. இங்கே வீராங்கனா லக்ஷ்மிபாய் ஜான்சியினுடைய சிலை வெளியில் வைக்கப்பட்டுள்ளது. பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேஷன் பழங்காலத்து ஸ்டேஷன், ரொம்ப பழமையான ஸ்டேஷன். இது ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அருமையான ஸ்டேஷன். இந்த ஊரில் இறங்கிட்டு காலையில் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நமக்கு 9:15 மணிக்கு பிரயாக்ராஜ் போகிறதுக்கு சம்பல் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அந்த வண்டியை பிடிச்சி நம்ம பிரயாக்ராஜ் போகிறோம். ஸோ 1ஆம் தேதி காலையில் 9:15 மணிக்கு சம்பல் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு வண்டியை பிடிச்சி நேராக பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்திற்கு போகிறோம். அங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சி பிரயாக்ராஜ் ஜங்ஷனுக்கும் திரிவேணி சங்கமத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் கிருஷ்ணா ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு அந்த ரூமில் ஸ்டே பண்ணுறோம். அன்னைக்கு சாயந்தரம் திரிவேணி சங்கமத்தில் ஹாரத்தி நடக்கிறது. அந்த ஹாரத்தியில் போய் கலந்துக்கிறோம். அந்த ஹாரத்தி இதோ உங்களுக்காக. ஆரத்தி முடிச்ச விட்ட நேராக அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஹனுமான் டெம்பிள், பிரசித்தி பெற்ற ஹனுமான் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு போனோம்.
அந்த டெம்பிள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஹனுமான் கோவில். அந்த கோவிலில் சுவாமி வந்து ஹனுமான் வந்து படுத்த கோலத்தில் இருப்பார். அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஹனுமான் டெம்பிளை முடிச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே பெரிய சூலம் இருந்தது. அந்த சூலத்தை பார்த்து கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக ரூமுக்கு போயிட்டோம் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு. யாகராஜ் திரிவேணி சங்கமம் போட்டில் போயிட்டுருக்கோம் எல்லாரும் 2 பேரும். திரிவேணி சங்கமம் காலையில் மணி இன்றைக்கி 2ஆம் தேதி மணி 6:40 ஆகுது. திரிவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி 3 கலக்கிற இடம் திரிவேணி சங்கமம். சன்ரைஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சன்ரைஸ் அப்படியே அந்த நதியில் தெரியுது பாருங்கள் சூரியன். அருமையாக இருக்குது. ஏகப்பட்ட படகுகள் இருக்குது உள்ள. சுமாராக இருக்குது கூட்டம், பெருசாக சொல்ல முடியாது. சுமாராக இருக்குது. ஹிந்திக்காரங்க தான் நிறைய பேர். திரிவேணி சங்கமம் போயாச்சு, தண்ணி எடுத்தாச்சு. இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கேன். ஸோ திரிவேணி சங்கமத்துலேருந்து தண்ணி எல்லாம் தீர்த்தமெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பிரயாக்ராஜ் ஜங்ஷன் அப்படின்ற ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். யூடிஎன் பனாரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற வண்டியில் ஏறி அங்கேருந்து பனாரஸ்க்கு போய் சேர்ந்துட்டோம். பனாரஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நந்தி சர்க்கிள் போய் இறங்கிட்டோம். நந்தி சர்க்கிள் பக்கத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரைக்குடியை சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் இருக்குது. அங்கே அந்த சத்திரத்துக்கு போயிட்டு அங்கே ரூம் கேட்கறதுக்காக போனோம். இந்த சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியாக புக் பண்ணணும், 2 மாதத்துக்கு முன்னாடி. அங்கே எதுவும் வேறு வழி தெரியல எனக்கு. அதுக்காக உள்ளே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். எதாச்சியாக தயவு செய்யலாம் அவங்க ஒரு ரூம் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். ரூமில் கொண்டு போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டோம். வச்சுட்டு அந்த நாட்டுக்கோட்டை சத்திரத்துலேயே வந்து நம்ம எத்தனை வேலை அங்கே இருக்கிறோமோ அத்தனை வேலைக்கு சாப்பாடு சொல்லிட்டா கொடுத்துருவாங்க. காலையிலையும் நைட்டுக்கும் வந்து டிஃபனுக்கு வந்து 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. அதனால் அங்கே வந்து சத்திரத்துலேயே நைட்டு டிஃபனுக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து அங்கே பிரயாக்ராஜில் நம்ம தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு கங்கா ஆரத்திக்கு போகிற வழியில் தசஸ்வமேதா காட் அப்படின்ற இடத்துல கங்கா ஆரத்தி நடக்கும். அங்கே நல்லாயிருக்கும். போகிற வழியில் ராமகிருஷ்ணா ஷாப் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து இந்த தீர்த்தமெல்லாம் கொண்டு போய் கொடுத்து சீல் பண்ண சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கங்கா ஆரத்திக்கு போயிட்டோம்.
திராட்சைலாம் இருக்குது, சொம்புங்கள்லாம் இருக்குது. எல்லாம் சைஸ் வாரியாக சொம்புங்க இருக்குது. சைஸ் வாரியாக சொம்புங்கள்லாம் இருக்குது. ஜலம் கொண்டாந்து கொடுத்தா இவங்க சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. ராமகிருஷ்ணா கடை பேர். அன்னபூர்ணி சிலையெல்லாம் இருக்குது நிறைய. இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். கங்கா தீர்த்தம் கொண்டாந்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் இங்கே சீல் பண்ணேன். ராமகிருஷ்ணா பூஜன் பந்தர் அப்படின்னு இருக்குது. ராமகிருஷ்ணா பூஜன் பந்தர். இந்த கடையில் தண்ணியெல்லாம் சீல் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோம். இந்த சீல் பண்ண தண்ணியெல்லாம் வரும்போது வாங்கிட்டு நேராக போயிட்டு நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் 3ஆம் தேதி காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி கங்கா நதிக்கு போனோம். காலையில் தசஸ்வமேதா காட் போனோம். அங்கே போயிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு விஸ்வநாத சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு நேராக கிளம்பிட்டோம். அடுத்து காசி விஸ்வநாதர் தரிசனம். ருத்ராபிஷேகத்துக்கு பணம் கட்டியிருந்தேன். காசி விஸ்வநாத சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விஸ்வநாத சுவாமிக்கு பாலாபிஷேகத்துக்கு பால் கொடுத்தோம். தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து காசி விசாலாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணோம். காசி விசாலாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அன்னபூர்ணி இருக்காங்க. அன்னபூர்ணி சன்னதி தனியாக இருக்குது. அந்த அன்னபூர்ணி சன்னதிக்கு போயிட்டு அன்னபூர்ணி தரிசனம் பண்ணோம். இதுதான் காசி விசாலாட்சி தேவி கோவிலுடைய வெளியில் கல்வெட்டு பாருங்கள். இந்த கல்வெட்டு தமிழ்லேயே எல்லாம் பண்ணியிருக்கு. இந்த கோவிலும் தமிழ் முறைப்படி தான் கட்டியிருக்கு. அதை முடிச்சுக்கிட்டு நேராக துளசி மானஸ் டெம்பிள்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே காசியில். அந்த கோவிலில் வந்து உள்ள பளிங்கு கல்லால் எல்லா சிலையும் வடிவமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. அன்னபூர்ணி தேவி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த அன்னபூர்ணி தேவி பக்கத்துலேயே வந்து ராமர் பட்டாபிஷேகம், ராம் தர்பார்னு சொல்லுவாங்க. ராமர் பட்டாபிஷேகம். அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே வந்து சத்யநாராயண சுவாமி, அவரும் இங்கே பளிங்கு கல்லால் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ராம் தர்பார், இது வந்து சத்யநாராயண சுவாமி. இந்த 3 பளிங்கு கல்லால் துளசி மானஸ் டெம்பிள்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க காசியில். துளசி மானஸ் டெம்பிள் முடிச்சுட்டு அங்கிருந்து நேராக வந்து காலபைரவர் கோவிலுக்கு போயிட்டு காலபைரவரை தரிசனம் பண்ணோம். காலபைரவர் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஆட்டோ வச்சுருந்தோம். அந்த ஆட்டோக்கார் நேராக அங்கிருந்து மிருத்யுஞ்சய மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்காங்க, காலபைரவர் கோவில் பக்கத்துலேயே. அந்த கோவிலுக்கு அழைச்சின்னு போனார். ரொம்ப விசேஷமான கோவில் இது. அதனுடைய கோபுரத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கோவிலுக்குள்ள தன்வந்திரி கூப்பம் அப்படின்ட்டு ஒரு கிணறு இருக்குது. எப்பயுமே தண்ணி வத்தாததில் அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்தது. அந்த தண்ணியை குடித்தாக்கா ரொம்ப நல்லது, உள்ளே இருக்கிற நோய்கள் ஏதாவது இருந்தால் எல்லாம் தீர்ந்துடும் சொல்லிட்டு எல்லாரும் சொம்பு சொம்பாக பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடித்தோம். இந்த டெம்பிள் மிருத்யுஞ்சய மகாதேவ் டெம்பிள் முடிச்சுட்டு இங்கேருந்து பக்கத்துலேயே கேதார் காட் இருக்குது. அந்த கேதார் காட்டுக்கு கொண்டு போய் அந்த ஆட்டோக்கார் விட்டார். அவரே போட்டெல்லாம் பேசி விட்டார். கேதார் காட்லேருந்து தசஸ்வமேதா காட் வரைக்கும் போட்லேயே எல்லா படித்துறையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போட்டில் ஏறணும். இந்த 64 படித்துறையில் அஸ்ஸி காட், மணிகர்ணிகா காட், அப்புறம் வந்து ஹரிச்சந்திர காட், இது போல் தசஸ்வமேதா காட், கேதார் காட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காட். அப்படி இருக்கையில் எந்த காட்டெல்லாம் அப்படியே வழியார எல்லா காட்டையும் காட்டிகிட்டே ஆக்ஷன் போனார். போட்டில் போனோம், எல்லாத்தையும் பார்த்துட்டே போனோம். ஹரிச்சந்திரா காட்டும் பார்த்தோம்.
அங்கே பணமெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் மணிகர்ணிகா காட்லையும் அங்கே போய் நிப்பாட்டிட்டு மணிகர்ணிகா காட் பார்த்தோம். ரோட்டில் இருந்தே பார்த்தோம். ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஒரு மனிதன் கண்டிப்பான முறையில் காசிக்கு போனால் 64 காட்டில் 5 காட்டில் கண்டிப்பாக குளிக்கணும். அப்படிப்பட்ட மிகவும் சிறந்த படித்துறைகள் எல்லாமே. அதனால்தான் காசியில் பார்த்தீங்கன்னாக்கா கழுகு மேலே பறக்காது, பல்லி சத்தம் போடாது, காக்கா கத்தாது, மல்லிப்பூ வாசம் இருக்காது, பிணம் துர்நாற்றம் அடிக்காது. அதனால்தான் காசி ரொம்ப விசேஷம். இவ்வளவு சக்திகள் நிறைய இருக்கிறதால தான் காசி ரொம்ப புனிதமான ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. கங்கா தீர்த்தம் அதனால்தான் 100 காலம் இருந்தால் கூட அந்த தீர்த்தம் எக்காரணத்தை கொண்டும் அந்த கங்கா தண்ணி கெடவே கெடாது. எப்படி நம்ம கொண்டு வீட்டில் வைக்கிறோமோ அதே போல் இன்னும் 100 வருஷம் கழிச்சு நம்ம அதை திறந்து பார்த்தாலும் அதே மனத்தோடு தான் இருக்கும். தண்ணி எக்காரணத்தை கொண்டும் கெடாது. அதனால் காசிக்கு வர்றவங்க கண்டிப்பாக 64 காட்டில் முக்கியமான 5 காட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த காட்லெல்லாம் நீங்கள் போயிட்டு படித்துறையில் போயிட்டு ஒவ்வொரு படித்துறையிலும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த படித்துறைக்கு மேலேயே அந்த சுவாமி அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹரிச்சந்திர காட்டுன்னா ஹரிச்சந்திர காட்டு கீழே அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு மேலே ஹரிச்சந்திரர் தரிசனம் பண்ணணும். கேதார் காட்னா கேதாரேஸ்வர சுவாமி மேலே இருப்பார். கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய கேதார சுவாமி மேலே இருப்பார். கேதார்நாத்தில் எப்படி சிவன் இருக்காரோ அதே போல் இங்கே கேதார் காட்டில் சிவன் இருக்கார். அதனால் கேதார்நாத்துக்கு போக முடியாதவங்க இந்த சிவனை தரிசனம் பண்ணாக்க கண்டிப்பாக கேதார்நாத்தில் போயிட்டு சிவனை தரிசனம் பண்ண புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் காசிக்கு வரும் அனைவரும் கண்டிப்பாக கங்கையிலே குளிக்க வேண்டும். கங்கையில் குளிக்கிறதோடு இல்லாமல் 5 முக்கியமான காட்டுகளிலும் படித்துறைகளிலும் குளிக்க வேண்டும். கங்கா ஆரத்தி தவறாமல் பார்க்க வேண்டும். தசஸ்வமேதா காட் அதில் நடக்கக்கூடிய கங்கா ஆரத்தியை கண்டிப்பாக பார்க்கணும். போட்டில் போயிட்டு கூட கங்கா ஆரத்தி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்கே நேரடியாக ஆரத்தி காட்டும்போது அங்கே பக்கத்தில் இருந்து பார்த்தா இன்னும் விசேஷம். அதனால் நாங்கள் கங்கா ஆரத்தி நேற்று சாயந்தரம் கங்கா ஆரத்தி பார்த்தோம். இன்னைக்கு காலையில் ஒவ்வொரு காட்டாக கொண்டு போய் காட்டிக்கிட்டே இருக்கார். போட்டில் போயிட்டே இருக்கோம். கேதார் காட்டில் ஆரம்பித்து தசஸ்வமேதா காட் வரைக்கும் கொண்டு போய் அங்கே தசஸ்வமேதா காட்டில் விடுறதா பேசிக்கிட்டு ஒவ்வொரு காட்டாக காட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. அதை தான் நான் இங்கே வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். மணிகர்ணிகா காட் முக்கியமான காட்டில் மணிகர்ணிகா காட்டு முக்கியமான விஷயமா. ஏன்னா இங்கேயே உயிர் பெரியவங்களுக்கு அந்த மணிகர்ணிகா காட்டில் கொண்டு போய் எரிப்பாங்க. பிணங்கள் பாட்டில் எரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் எந்த விதமான துர்நாற்றமும் அடிக்கவே அடிக்காது. அதனால் அனைவரும் காசிக்கு வந்தால் கங்கையில் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். நேரம் இருக்கிறவங்க எல்லா படித்துறையிலையும் குளிக்கலாம். நேரம் இல்லாதவர்கள் ஒரு 5 படித்துறையில் கண்டிப்பாக குளிக்க வேண்டும், ஸ்நானம் செய்யணும். நானும் செய்துட்டு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும். கங்கையில் குளிச்சுட்டு தான் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி தரிசனத்துக்கு போகக்கூடாது. அதே போல் ஒவ்வொரு சுவாமியும் தரிசனம் பண்ண வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த சுவாமியெல்லாம் ரொம்ப முக்கியமான சுவாமிகள். எல்லாரையும் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். இது அப்படியே பார்த்துட்டே போனோம். இதுதான் மணிகர்ணிகா காட். கடைசியாக மணிகர்ணிகா காட் கொண்டு போய் போட்டில் போனவர் ஆக்ஷன் போய் காட்டினார். இந்த மணிகர்ணிகா காட் முடிஞ்ச உடனே நேராக கொண்டு போய் தசஸ்வமேதா காட்டில் இறக்கி விட்டுட்டாரு. இந்த தசஸ்வமேதா காட்டிலேருந்து பக்கத்தில் தான் நம்மளுடைய நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம். அதனால் அந்த தசஸ்வமேதா காட்டில் நாங்கள் இறங்கிட்டு சத்திரத்துக்கு போயிட்டோம். சத்திரத்தில் போன உடனே மத்தியானம் மீல்ஸ் சாப்பிட்டோம். மீல்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி கயா போகிறதுக்காக அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டோம். வாரணாசிலேருந்து கயா போகிற வண்டி ஏறணும்.
நேராக நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்துக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு சத்திரத்தை காலி பண்ணிவிட்டு வாரணாசி ஜங்ஷன் போனோம். வந்தே பாரத் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து வாரணாசி ஜங்ஷன்லேருந்து கயாவுக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் போயிட்டோம். கயா ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஏற்கனவே மேக் மை ட்ரிப்பில் நம்ம வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் சரோஜி பேலஸ் கயாவில். அந்த ஹோட்டலுக்கு நேராக ஒரு ஆட்டோவை பிடிச்சி சரோஜி பேலஸ் ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டலுக்குள்ளே செக்இன் பண்ணிவிட்டு ரூமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது ரூமெல்லாம். டபுள் பெட்டு, ஏசி இருக்குது. இந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணோம். அப்புறம் இந்த சாப்பாடு வந்து நான்வெஜ் வந்து அலௌடு கிடையாது அந்த ஹோட்டலுக்குள்ள. ஏன்னா அதை நடத்துகிறவர் வந்து பியூர் வெஜிடேரியன். அவர் வந்து நான்வெஜ் எல்லாம் எதுவும் அலோவ் பண்ண மாட்டார். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு சமையல்காரர் இருக்கார். அவர் வந்து நமக்கு என்ன வேணும்னு சொல்கிறோமோ அதை வந்து அவரே சமைச்சு கொண்டு வந்து நம்ம ரூம்லேயே கொடுத்துருவார். வேலைக்கு நம்ம என்ன கேட்குறோமோ. சாதம் மட்டும் கொஞ்சம் சரி இருக்காது, நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு மாதிரி இருக்காது. இருந்தால் கூட பரவாயில்ல, சாதம் நல்லா வெந்திருக்கணும்னு சொன்னேன். அதனால் வந்து நல்லா சாதத்தை வேக வச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. சப்பாத்தி அல்டிமேட், நல்லா சப்பாத்தி ரொட்டி நல்லா அருமையாக பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு தகுந்த சப்ஜி கொடுத்தாரு, தால் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க இந்த ஹோட்டலில். ரொம்ப மரியாதையாக ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசி ரொம்ப நல்லா பேசினாங்க. இந்த ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் போயிட்டு ஸ்டே பண்ணணுன்னாக்கா இந்த சரோஜி பேலஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். குரூப்பாக போனாக்கா இந்த சரோஜி பேலஸில் தங்குறது அவ்வளவு சௌகரியமாக இருக்காது. காரணம் என்னென்னா ஹால் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ரூம்ஸ் தான் இந்த ஹோட்டலுக்குள்ள. ஆகையினால குரூப்பாக போனாக்கா அந்த விஷ்ணு பாதத்துக்கு பக்கத்துலேயே வந்து சத்திரங்கள் இருக்கும். அந்த சத்திரத்தை பிடிச்சி ஏதாவது ஒரு சத்திரத்தில் நம்ம தங்கிக்கலாம். அங்கே சிரார்த்தம் பண்ணுறது, கயா சிரார்த்தம் பண்ணுறதுல நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கள பிடிச்சி கூட அங்கே வந்து சத்திரம் எடுத்துக்கலாம். இதுதான் விஷ்ணு பாதம். விஷ்ணுவுக்கு பாதத்துக்காகவே இந்த விஷ்ணு பாதம் கோவில். உள்ள பெரிய விஷ்ணு பாதம் இருக்கும். அதில் தான் கொண்டு போய் அங்கே வந்து பல்குனி நதி அப்படின்னு இருக்கு. முதல்ல கயான்னாக்க 3 விஷயம், முக்கியமான விஷயம். பல்குனி நதி, விஷ்ணு பாதம், அட்சய வடம் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 இடத்துல பிண்டங்களை வைக்கணும். அதனால அங்கே போனாக்கா அங்கே இருக்கிற சுவாமி என்ன பண்ணுவாருன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த பல்குனி நதி கரையில் அவங்க அந்த ஸ்ரார்த்தம்னா திதி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது 3 தர்பையை 3 அரியறியா 3 தர்பையை வைப்பாங்க. வச்சுட்டு ஒவ்வொரு தகப்பனார்னாக்கா தகப்பனாருக்கு 3 பிண்டம் வைக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிண்டம் வைக்கிறோமோ 3 பிண்டம் வச்சுக்கிட்டே வர சொல்லுவாங்க. மொத்தம் 32 பிண்டம் கொடுப்பாங்க. 32 பிண்டமும் 3 வைக்கணும். ஒரு ஆளுக்கு 3ன்ற கணக்கில் வைக்கணும். எதுக்காகனாக்கா ஒன்று பல்குனி நதியில் வைக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு பாதத்தில் வைக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்சய வடம் அப்படின்ற இடத்துல வைக்கணும். அப்போது ஆரம்பிக்கிற இடம் கயால பல்குனி நதி, முடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அட்சய வடம். இதெல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கு. ஆனால் இந்த விஷ்ணு பாதத்திலே பல்குனி நதி கரையில் நம்ம வந்து இந்த சிரார்த்தமெல்லாம் இந்த திதியெல்லாம் பண்ணுவாங்க சாமிங்க. பண்ணிட்டு ஒரு பிண்டத்தை வந்து அங்கே பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு மற்றொரு பிண்டத்தை வந்து விஷ்ணு பாதம் உள்ள கோயில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பாதம் பெருசாக இருக்கும், அந்த பாதத்தில் கொண்டு போய் ஒரு பிண்டத்தை வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோவில்லையே உள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு பேர் தான் அட்சய வடம். அங்கே கொண்டு போய் ஒரு பிண்டத்தை வைக்க சொல்லுவாங்க. இதுதான் கயாவினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆகையினால கயாவுக்கு போயிட்டு விஷ்ணு பாதத்தில் பிண்டம் வச்சுட்டாக்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து
தவசம் திதி செய்யணுன்ற அவசியம் இல்லை கண்டிப்பாக. ஆனால் நம்ம மனசு கேட்காது. அந்த நாள் வந்தால் நம்ம கண்டிப்பாக திதி செய்வோம். கயால வந்து விஷ்ணு பாதத்தில் வந்து திதி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கயால மட்டும்தான் எல்லாருக்குமே பிண்டம் வைக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம அப்பா வகையறா மட்டும்தான் நம்ம வந்து பிண்டம் வைக்க முடியும். ஆனால் கயால போனோம்னாக்கா விஷ்ணு பாதத்தில் யாருக்கு வேணுனாலும் பிண்டம் வைக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் வேற மதத்தை சார்ந்தவர், முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட நமக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் உயிர் பிரிஞ்சிட்டாரு, இல்லை இப்போ நம்ம கூட அப்படின்னாக்கா அவருக்காக வேண்டி கூட ஒரு பிண்டம் அங்கே வைக்கலாம். அதனால யாருக்காக வேணாலும் கயால மட்டும்தான் விஷ்ணு பாதத்தில் பிண்டம் வைக்க முடியும். வேற இடத்துல நம்ம வைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்லாக்கியமாக இருக்காது. ஆகவே கயாவுக்கு போனீங்கன்னாக்கா விஷ்ணு பாதத்தில் கண்டிப்பாக திதி கொடுத்துட்டு வரவும். ஸோ கயால விஷ்ணு பாதத்தில் திதி எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கிருந்து ராத்திரி 7:30 மணிக்கு நமக்கு வந்து ஏகாத்மதா எக்ஸ்பிரஸ் வாரணாசிக்கு, அந்த வண்டியில் ஏறி வாரணாசி வந்துட்டோம். இது வாரணாசி ஸ்டேஷன். ஸ்டேஷன் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. அந்த வாரணாசி ஸ்டேஷனில் லாஞ்ச், ஏசி லாஞ்ச் ஒன்று இருந்தது. அங்கே வந்து பே பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா இருந்தது. சேரில் உட்காந்துக்கிட்டே தூங்கலாம். ஏன்னா நாங்கள் ராத்திரி 12 மணிக்கு வாரணாசியில் இறங்கினோம். நமக்கு வந்து மறுநாள் காலையில் 10:45 மணிக்கு தான் ஃப்ளைட்டு சென்னைக்கு. ஆகையினால டைம் நிறைய இருக்குது. சரி, இதுக்காக போயிட்டு ஹோட்டலில் ரூம் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த லாஞ்ச், ஏசி லாஞ்சில் போயிட்டு சேர்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டோம். காலையில் 6:30 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏர்போர்ட் போயிட்டோம். 8:45 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு பேக் செக்இனுக்கு உள்ளே போட்டுட்டு 2 பேக் உள்ளே போட்டுட்டு ஃப்ளைட்டை ஏறணும். ஃப்ளைட்டை ஏறிட்டு கரெக்டாக 10:45 மணிக்கு ஃப்ளைட் இண்டிகோ அதை ஏறி 10:45 ஏறி சென்னைக்கு சரியாக வந்து 1 மணி அளவில் கொண்டாந்து விட்டுட்டான். இறங்கிட்டு செக்இன் பேக்லாம் வந்தது. அந்த பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்து ஒரு ஓலா கார் ஒன்று புக் பண்ணி நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக மணி ஒரு 2:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் நான் காசிக்கு போயிட்டு வந்த காசி யாத்திரை. நான் வந்து ட்ரெயினுக்கு வந்து எனக்கு வந்து சரியான முறையில் முன்னாடி புக் பண்ணாததால் எனக்கு ட்ரெயினுக்கு சரியான டிக்கெட் எல்லாம் கிடைக்கல. வர்றதுக்கு சுத்தமாக டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அதனால் ஃப்ளைட்டில் வந்தேன். நீங்கள் எல்லாரும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி வண்டிகள்லாம் நேரடியாக வந்து உங்களுக்கு பிரயாக்ராஜுக்கோ வாரணாசிக்கோ இல்லைன்னாக்கா கயாவுக்கோ இங்கேருந்து வண்டிங்க இருக்குது. அயோத்தி கூட வண்டி இருக்குது. இங்கேருந்து பிளான் பண்ணி போகிறவங்க எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். பிரயாக்ராஜ், திரிவேணி சங்கமம், அப்புறம் காசி, கயா, அப்புறம் அயோத்தி, இந்த 4 இடமும் நிதானமாக சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ட்ரெயினில் போயிட்டு வரணுன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாட்களாவது ஆகும். அதனால் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டெல்லாம் பிளான் பண்ணி போட்டுக்கணும். 2 மாதத்துக்கு முன்னாடி எந்தெந்த வண்டி எங்கெங்கே போய் எத்தனை மணிக்கு இறங்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல எத்தனை நாள் ஆகும், அங்கேருந்து அடுத்த இடம் போகிறதுக்கு எந்த ட்ரெயினை புக் பண்ணலாம், இப்படியெல்லாம் பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சரியான முறையில் போயிட்டு பிளான் பண்ணி போனீங்கன்னாக்கா எல்லா இடத்தையும் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு காசி யாத்திரையை முடிச்சுட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து திடீர்னு கிளம்புனதால இப்படி போயிட்டு இதுக்கே எங்களுக்கு 6 நாள் ஆச்சு. 6 நாளில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இதற்கு அடுத்தது இந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிவிட்டு கொண்டாந்து வீட்டில் ஒரு தம்பதியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வேளை போஜனம் கொடுத்து சாதம் போட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறமா இந்த கங்கா தீர்த்தம்லாம்
என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்கணும். ஆகவே காசிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ராமேஸ்வரம் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அன்னபூர்ணி விக்கிரகம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் வந்து நம்ம பந்துக்கள் மற்றும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணுன்னாக்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு அதன் பிற்பாடு தான் நம்ம கொடுக்கணும். ஆகவே நான் சென்று வந்த விஷயங்களை எல்லாம் இந்த பதிவிலே நல்ல முறையிலே சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் இதே போல் இதை பின்பற்றி எனக்கு நான் போகிற இடத்தெல்லாம் உங்களுக்கு காட்டினேன். அதே போல் நீங்களும் போயிட்டு நல்லபடியாக காசிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு விஸ்வநாத சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு கயாவில் போயிட்டு பித்ருக்களுக்கு மற்றபடி இறந்தவர்களுக்கு அனைவருக்கும் திதி செய்துவிட்டு நல்ல முறையிலே நீங்கள் எல்லோரும் வந்து நீடூழி வாழ வேண்டும், செல்வச் செழிப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் குழந்தைகள் அனைவரும் பேரன் பேத்திகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நல்ல முறையிலே முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.